ஸ்தோத்திரம் அந்த பாதை அறிந்திருக்கிறவர்கள், ஆவியானவர் நம்மை கொண்டு செல்லுகிற அவைகளை காண்கிறவர்கள், அதை கண்டுபிடிக்கிறவர்கள், அதில் கவனமாயிருக்கிறவர்கள், அவர்கள் போகிற இடமெல்லாம் சஞ்சரிக்கிற ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த இப்படிப்பட்ட அந்த அனுபவம் உடையவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், ஆவிக்குரியவர்கள், ஜெபிக்கிறவர்கள், விசேஷித்த கிருபை உள்ளவர்கள், அவர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் ஸ்தோத்திரம் இருக்கிற எல்லா ஜீவ பிராணிகளும் பிழைக்கும். ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். ஏராளமான மச்சங்களும் அவைகள் பெருகி கொண்டிருக்கும் என்று ஆசீர்வாதமான ஒரு வார்த்தைகளை இங்கே நமக்கு வைத்திருக்கிறார். இந்த நதி போகும் இடம் எங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். அல்லேலூயா. இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம், ஸ்தோத்திரம், அபிஷேகம், ரட்சிப்பு, ஞானஸ்தானம், இவைகள் எல்லாம் நம்ம பெற்றிருக்கிறோம் என்றால் அது சாதாரணமானது அல்ல. ஆண்டவர் ஒரு மனிதனுக்குள்ள உலாவுகிறார், பரிசுத்த ஆவியை அனுப்புகிறார், அவர்கள் அதுக்குள்ளாக இருக்கிறார்கள் என்றால் சாதாரணமானவர்கள் அல்ல, விசேஷித்தவர்கள், விசேஷித்த கிருபை பெற்றவர்கள், விசேஷித்த தன்மை உள்ளவர்கள், ஆண்டவர் நேசிக்கிறவர்கள், ஆண்டவரால் ஸ்தோத்திரம் அழைக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் சிலரை ஸ்தோத்திரம் அழைக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மத்தியில ஆண்டவர் சிலரை மாத்திரம் அழைத்து கொண்டு போகிறார். எத்தனையோ பேர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும் போது பின்னாடி வந்தாங்க. கடைசியாக 70 பேர் வந்தாங்க. இது கடினமானது, இந்த உபதேசம், இந்த பாதையில நடப்பது கஷ்டமானது என்று சொல்லி எல்லாம் போயிட்டாங்க. திரும்ப 12 பேர் இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்களுக்கும் போக மனதா இருந்தால் நீங்க போகலாம் என்று. ஸ்தோத்திரம். மீதி 12 பேர் தான் இந்த உபதேசத்திலும் இந்த ஸ்தோத்திரம் பாதையிலும் நடப்பதற்கு தன்னை அர்ப்பணித்தவர்களாக இயேசுக்கு கூட வந்தார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையினால இந்த உலகத்துல அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள், லட்சக்கணக்கானோர். அவ்வளோ ஜனங்கள் மத்தியில உங்களை என்னையும் ஆண்டவர் இப்படி ஒரு சிலருக்கு இந்த ரட்சிப்பு தந்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 30, 60, 100 பலன் கொடுப்பதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். நாம ஒருவேளை சிறு கூட்டமா இருக்கலாம், சிறியவர்களாக இருக்கலாம். ஆண்டவர் ஸ்தோத்திரம் பலத்த ஜாதியாகவும் ஆசீர்வதிக்கும்படியாகவும் நம்மை பலப்படுத்துவார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த நதி போகும் இடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். அல்லேலூயா. ஆரோக்கியம் உண்டாகும், பிழைப்பு உண்டாகும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நமக்கு மாத்திரமல்ல, அபிஷேகம் பெற்ற ஆவிக்குள்ள நடக்கிற ஜனங்கள் ஸ்தோத்திரம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் அது நமக்கு மாத்திரமல்ல, இந்த ஆசீர்வாதம் அங்க இருக்கிற மச்சங்களும் அங்க இருக்கிற ஜீவ பிராணிகளுக்கும் உண்டு, அவைகளும் பிழைக்குமா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் ஜீவ பிராணிகள் சில இடங்கள்ல வளர்ப்போம், வீடுகள்ல நம்ம வளர்ப்போம், நிறைய வளர்க்கறத பிரியப்பட்டு